पुलिन्देश कल्यागनाभोगतोग स्तनालिङ्गनासक्त काश्मीर रागो नमस्याभ्यहुतरकगत्रेदवोर स्वभक्तावने सर्वदा सानुरागो ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக. சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தின் 11வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுவரை நாம் 10 ஸ்லோகங்களே பார்த்து விட்டோம். இப்பொழுது 11வது ஸ்லோகத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய வடிவ அழகினை பாதாதிகேசம் பார்த்துட்டு வர்றோம். நம்ம இதற்கு முன்னே பார்த்த பாடலில் அவருடைய பாதங்களை பார்த்தோம், அப்புறம் இடுப்பை பார்த்தோம். இப்போ அதுக்கு மேலே உள்ள மார்பகத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய மார்பினுடைய அழகை நம்முடைய ஆதிசங்கர பெருமான் என்ன அழகாக விவரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு முன்னே பார்த்த பாடலில் ஸ்வர்ணாம் பரிவியாம்பரைர் பாசமானாம் குணத்கிங்கினி மேகலா சோபமானாம் லசத்தேமப்பட்டேன வித்யோதமானாம் கடிம் பாவையே ஸ்கந்ததே தீபியமானாம் அப்படின்னு அந்த அவருடைய இடுப்பில், அந்த கடிம்னா அந்த இடுப்புலையோ, கடின்னா இடுப்பிலே கட்டியிருக்கிற அந்த மேகலா ஆபரணம், அந்த பட்டை, அதுக்கு மேலே ஒரு கட்டியிருக்கிற ஒரு பட்டாடை, அந்த வஸ்திரம், அந்த பட்டாடையிலே தங்கத்தினால் இழைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக தங்க ஜருகைகள் சேர்த்த பட்டாடையை இடுப்பில் கட்டியிருக்காரு. அப்புறம் ஒரு அழகான ஒரு கலகல என்று கிணுகிணு என்று சலங்கை விழுக்கக்கூடிய மேகலாபரணத்தையும் ஒரு பட்டையிலே கட்டியிருக்கிறாரு. அந்த அப்படிப்பட்ட அணிகலன்களோடு அவருடைய இடுப்பு பகுதி அழகாக விளங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அவருடைய மார்பு பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 11வது ஸ்லோகம். இதில் சிவபெருமானுடைய மார்பு சொல்லும்போது எல்லோரும் மார்பு, விரிந்த மார்பு, பரந்த மார்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் ஒன்றுமே சொல்ல, இந்த மார்பு சிவந்து இருக்கிறது அப்படிங்கிறார். முருகப்பெருமானுடைய மார்பு சிவந்து இருக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த சிவப்பு என்பது அழகு. நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். அழகை விவரிக்கும்போது அது சிவப்புக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. உதாரணமாக காலையிலேயே உதித்து எழுகின்ற ஒரு சூரியன், அந்த செங்கதிர்னு சொல்கிறோம். அதே சூரியன் மாலையில் அஸ்தமனாகும் போதும் எப்போதும் சிவப்பாக தான் இருக்கும். தாமரை மலர்கள், சிவந்த தாமரை மலர்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, பவழங்கள் சிவப்பாக இருக்கும். நவரத்னங்களில் பவழங்கள் சிவப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாமே எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உயர்ந்த பொருள்களுக்கு சொல்லுவாங்க. இந்த அம்பாளை என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பாளை அந்த சூரியன் உதிக்கின்ற சூரியனுக்கு இணையாக சொல்லுவார். அபிராமிப்பட்டர் இல்லையா, உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்லுவார். அந்த மாதிரி அம்பாளுடைய மேனி சிவந்திருக்கு, அவனுடைய அம்பாளுடைய உச்சித்திலகம் சிவந்திருக்கு, மேனியெல்லாம் குங்குமப்பூவால் சிவந்திருக்குன்னா பரமாம்பிகை அபிராமி அம்பாயை அபிராமிப்பட்டர் விளக்குவார். அதே மாதிரி பவளம்போல் மேனி அப்படின்னு சிவந்த பவளத்தை போல சிவனுடைய மேனி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்வார். அதை நேப்பி அந்த பாடல் முதல்ல பார்த்துருக்கோம். குனித்த புருவமும் கொவ்வு செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனி அப்படின்னு அங்கே பவளம்போல் சிவந்திருக்கும். அது மாதிரி இந்த சிவப்பு என்பது அழகானது. அதே மாதிரி இன்றைக்கி முருகப்பெருமானுடைய மார்பு சிவந்திருக்கு அப்படிங்கிறார். ஏன் சிவந்திருக்குன்னு கேட்டால் 2 காரணங்கள் சொல்கிறார். இந்த 2 காரணங்களால் அந்த சிவந்த அந்த மார்பினை பார்க்கும்போது அதை பார்த்து அந்த அழகிலே நான் அப்படியே உருகி போய் அந்த அழகிலே மயங்கி போய் நான் அதை பார்த்து நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற நமஸ்யாமகும் அப்படிங்கிறார். நான் அதை எப்பொழுதும் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் அந்த மார்பு சிவந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கருணை உள்ளம், கருணை பொழிகின்ற உள்ளம். இந்த கருணை தன்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் நம்ம ரட்சிக்கணும்,
தன்னை நாடிய வந்தவர்களை எந்த விதமான துன்பமும் நாடாமல் அவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த ரட்சணை, அந்த பாதுகாப்புங்கிற எண்ணம் ஒரு முருகன் பெருமானுக்கு எப்பொழுதும் உள்ளத்தில் இருக்கிறது. ஏன்னா முருகப்பெருமானுடைய அவதாரமே இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுறதுக்கு. யாருன்னா தாரகாசுரன், அந்த அசுரனுடையந்து காப்பாற்றுறதுக்கு இல்லையா. இந்த அசுரன் உலகத்தெல்லாம் தாரகாசுரன் உலகெல்லாம் எல்லோரையும் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரத்தினால், யாரே சிவபெருமானாலே எனக்கு மரணம் வரக்கூடாது, அம்பாளாலேயும் எனக்கு வரக்கூடாது, ஆனால் உங்களுடைய அம்சத்தினால் மட்டும்தான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கிட்டான். அது கேட்டான், கொடுத்துட்டார், சிவபெருமான் கொடுத்துட்டார். ஆக சிவபெருமானாலையும் அவனை அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற ஒரு அசுரன் அவன் உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தான். அந்த அசுரனை அழிப்பதற்காக அவதாரமாக உதித்தவர் தான் முருகப்பெருமான். அதனால் இந்த பிரபஞ்சத்தின் துன்பங்களை, துயரங்களை, எல்லாமே இன்னல்களையும் அழிப்பதற்காக தோன்றியதனால அவர் உள்ளத்தில் எப்போதும் ஒரு கருணை சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த கருணையின் வடிவம் சிவப்பு. அந்த கருணை எப்படி வெளிப்படுதுன்னா சிவப்பாக வெளிப்படுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்தபடி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுடைய குங்குமம், பெண்கள் அணிவது குங்குமம். ஸோ குங்குமம் எப்பொழுதும் செந்தூரம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய கலரில் போடுறாங்க. ஆனால் பொதுவாக குங்குமங்கிறது செந்தூரம் சிவப்பாக இருக்கும். அந்த காலத்தில் பெண்கள் குங்குமத்தை நிறைய இடத்துல போடுவாங்க. அது நெத்தியில் அணிவாங்க, மார்பகத்திலும் குங்குமத்தை அணிந்திருப்பார்கள். அப்போ சிவபெருமானுடைய முருகப்பெருமான் திருத்தணியிலே, தணிகை மலையிலே ஓடி ஓடி வள்ளியம்மையை காதலித்தார். அது புலிந்தன் அப்படிங்கிற ஒரு வேடுவனுக்கு பெண்ணாக வள்ளியம்மை பிறந்திருந்தாங்க. வள்ளியம்மை கதை நமக்கு தெரியும். அவங்க தேவலோக பெண். அது அந்த பெண் முருகப்பெருமான்மையினே அவரையே மணக்க வேண்டும் அப்படின்னு தவம் இருந்ததுனால இந்த பிறவிலே ஒரு வேடுவ பெண்ணாக பிறந்து இந்த வள்ளிக்கிழங்கு எடுக்கிற குழி இருக்கு இல்லையா, அந்த கிழங்கு நோண்டி விடுவோம், அதுக்கு வள்ளிக்கிழங்குன்னு பேர், தோண்டி எடுக்கிறதுக்கு. அந்த குழியிலே குழந்தையாக கிடந்தாங்க. அதை புலிந்தன் அப்படிங்கிற ஒரு வேடவன் எடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறான். அடுத்து வள்ளின்னு பேர் வைக்கிறான். அந்த குழந்தை வளர்ந்து முருகப்பெருமானே தனக்கு கணவராக வர வேண்டும் என்று வளர்ந்து ஒரு வாலை குமரியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த வள்ளியம்மையை முருகப்பெருமான் காதலிக்கிறாரு. அவங்களுக்குள்ள இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், வள்ளியம்மையுடைய வரலாறு தெரியும், அதுக்கு நம்ம உள்ளே போக வேண்டாம். அப்போ அந்த வள்ளியம்மையை அவர் காதலித்து மணந்த பிறகு அவர் தழுவும் பொழுது வள்ளியம்மையினுடைய மார்பிலே குங்குமம் வச்சுருக்காங்க. நெற்றியிலே எப்படி குங்குமம் அணிந்திருப்போமோ இவர் மார்பிலே உள்ள குங்குமம் அணிஞ்சிருக்காங்க. அந்த முருகப்பெருமான வள்ளியம்மையை தழுவும் போது வள்ளியம்மையுடைய மார்பிலே உள்ள குங்குமம் முருகப்பெருமானுடைய மார்பிலையும் அங்கே அப்பிக்குது. அப்போ அவருடைய மார்பு அதனால் சிவந்திருக்கு. அதனால் அவருடைய மார்பு 2 நாளையும் சிவந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறாரு. அந்த சிவந்த மார்பினை போற்றுகிறார். முருகப்பெருமானுடைய அழகான நேர்த்தி இடுப்புக்கு அப்புறம் மேலே உள்ள மார்பினை போற்றுகிறார். இந்த ஸ்லோகம் தான், அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அழகான ஸ்லோகம். இப்போ நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. புலிந்தேச கன்யா கனாபோக துங்க ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யகும் தாரகாரே தவோரகா ஸ்வபக்தவானே சர்வதா சானுராகம். இதில் காஷ்மீர ராகம்னு ஒன்று வருது. காஷ்மீரம்னு தெரியும் உங்களுக்கு இல்லை? காஷ்மீரம்னா சிவப்பு, காஷ்மீர ராகம்னா சிவந்த நிறம். அப்புறம் இன்னொன்று சானுராகம்னு வருது. இந்த சானுராகம் அப்படிங்கிறதும் அது அனுக்கிரகம். அதுவும் அந்த ராகம்னு வந்தாலும் சான்ஸ்கிரிட்டில் சானுராகம்ங்கிறது அவருடைய சர்வதா சானுராகம்னு எப்பொழுதும் அனுக்கிரகம், எப்பொழுதும் அருள் செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதா சர்வதா சானுராகம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீரருங்க, அந்த ஸ்தனங்களை ஆலிங்கனம் பண்ண அவருடைய மார்பகங்களை அணைத்து கொண்டதனால் ஆலிங்கனம் பண்ணினதுனால அங்கே நாசக்த காஷ்மீர ராகம், இந்த சிவந்த வண்ணம் வந்துச்சு அப்படின்னு 2 தான் சொல்கிறாரு. அது இப்போ இந்த மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன், கேளுங்க. புலிந்தேச கன்யா கனாபோக துங்க ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யகும் தாரகாரே தவோரகா ஸ்வபக்தவானே சர்வதா சானுராகம். இப்போ விளக்கம், பொருள் விளக்கம் கேட்டிங்கன்னா
தாரகாரே தவோரகா. தாரகாரேன்னா தாரகாசுரன். தாரகாசுரன் நமக்கு தெரியும். அவன் வந்து தேவர்களையும் மனிதர்களையும் இந்த பிரபஞ்சத்தையே தொல்லை கொடுப்பதற்காக அவதரித்து அதுக்காக தவம் இருந்து சிவபெருமான் வந்து எனக்கு எல்லாம் எனக்கு அழிவில்லாத வாழ்வு வேண்டும்னு வரமெல்லாம் வாங்கினவன். அவனுக்கு தவோரகா அந்த தாரகாசுரனுக்கு எதிரி சத்ருவான அவதரித்தவர் முருகப்பெருமான். தாரகாரே தவோரகனா தாரகாசுரன் என்ற கொடிய அசுரனுக்கு சத்ருவாக அவதரித்த முருகப்பெருமானே அப்படின்னு அழைக்கிறாரு. தாரகாரே தவோரகா. அப்புறம் புலிந்தேச கன்யா. புலிந்தேசங்கிறது தான் அந்த வேடுவ குலம் மன்னன் இருக்கான் இல்லையா, அந்த தணிகை மலையிலே அந்த ஒரு வேடுவன் ஒரு குலம் வந்து ஒரு வேடுவர் குலம் இருக்குது. அந்த குலத்துக்கு ஒரு அரசன் இருக்கான். அவன் பேர் புலிந்தன் அப்படின்னு பேர். அதனால் புலிந்தேசன். அவனுடைய மகளாகத்தான் வள்ளியம்மை பிறக்கிறாங்க. இந்த வள்ளியம்மை போய் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வள்ளி கிழங்கு அகழ்ந்த குழியிலே குழந்தையாக கிடக்கிறாங்க. அவங்க இப்போ இந்த தெய்வ குழந்தைகள்லாம் பிறக்கிறது கிடையாது. இப்போ வந்து பார்வதி வந்து ஹிமவானுக்கு மகளாக பிறக்கும்போது அங்கே ஒரு மலர்களே தாமரை ஒரு தடாகத்தின் கரையிலே குழந்தையாக கிடந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டாள் வந்து துளசி சிறுக்கடையில் ஒரு குழந்தையாக கிடந்தாங்க. அதே மாதிரி தான் வள்ளியம்மை இந்த வள்ளி கிழங்கு எடுத்த அந்த கிழங்கு நோண்டி எடுத்த அந்த குழி இருக்குல்ல, தோண்டி எடுத்த குழி, அங்கே வந்து குழந்தையாக கிடந்தாங்க. அதனால் வள்ளிக்கிழங்கு எடுத்த குழியில் கிடந்ததனால் வள்ளின்னு பேர் வச்சான் அந்த புலிந்தேசன். அப்போ அந்த புலிந்தேசன் கன்யா அவளுடைய மகளான வள்ளி தேவியின் கனாபோகம்னா கனம்னா ஒரு பாரமான அழகான பெரியன்னு அர்த்தம். ஸ்தனம் அப்படின்னா மார்பகங்கள். இங்கே வந்து இந்த கனாபோகத்துங்க ஸ்தனம் அப்படிங்கன்னா வள்ளியம்மனுடைய அழகான பெரிய கனமான மார்பகங்களை ஆலிங்கம்னா என்ன, தழுவிக்கொள்ளுது இல்லையா. ஆலிங்கனம் பண்ணுறதுனா நம்ம கட்டி தழுவுறது. அதை போய் அம்பாள் அந்த வள்ளியம்மையும் முருகப்பெருமான் ஆலிங்கனம் பண்ணி தழுவிக்கொண்டதனால் அந்த காஷ்மீர ராகம், அந்த சிவந்த வண்ணம் வந்துச்சு. எங்கள் முருகப்பெருமானுடைய மார்பிலே சிவந்த வண்ணம், மார்பு சிவந்தது. அப்போ இந்த மார்பு சிவந்தது, வெளிப்புறம் மார்பு சிவந்தது. சா அப்புறம் வந்து ஸ்வபக்தவானே சர்வதா சானுராகம். ஸ்வபக்தவானே அப்படின்னா ஸ்வபக்தவானேன்னா உன்னுடைய பக்தர்களை சர்வதான எப்பொழுதும் சதா காலமும் சானுராகம் அப்படி. இங்கே வந்து சானுராகம்னா அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று எண்ணம், அதுதான் சானுராகம். இப்போ எல்லா நேரமும் சதா நேரமும் உன்னுடைய பக்தர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை அனுக்கிரகிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னை இருப்பதனாலே உன்னுடைய மார்பகம் சிவந்தது அப்படிங்கிறார். இது வந்து உள்ளிருந்து வருகின்ற வண்ணம். வந்து அம்பாளுடைய மார்பகங்களை ஆலிங்கனம் பண்ணும்போது அந்த குங்குமங்கள் பட்டதுனால வெளிப்புறமாக மார்பகங்கள் சிவந்தது. ஆனால் உன்னுடைய பக்தர்களுக்கு நீ வந்து அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் முருகனுடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அவருக்கு வேறு எண்ணமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பக்தர்களை காப்பாற்ற வேணும், அவர்களுக்கு வேண்டியது செய்ய வேண்டும் என்பதே தான் அவருடைய எண்ணம். அதை தான் சர்வதான்னு சொல்கிறார். சர்வதா அப்படின்னா சர்வகாலம், வேறு எந்த வேலையுமே இல்லையா உனக்கு அப்படின்னா இல்லை, சலாகாலமும் சானுராகம். பக்தவானே பக்தவானே அவருடைய வந்து பக்தகானே சானுராகம். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், பக்தர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு வண்ணமாக வருது. அந்த எண்ணம் வண்ணமாக, உயர்ந்த எண்ணம் சிவந்த வண்ணமாக வருகிறது. அதுதான் வந்து அந்த மார்பு சிவந்திருக்கு அப்படிங்கிறார். ஆக இந்த ரெண்டு நாளையும் ஒன்று வெளிப்புறத்தின் சிவந்த நிறம், இன்னொன்று உள்புறத்தினுடைய அன்பின் அனுகிரகத்தின் கருணையின் பாசத்தின் வெளிப்பாடினால சிவக்கிற நிறம். இது 2 நாளும் உன்னுடைய மார்பு சிவந்திருக்கு, அப்படிப்பட்ட மார்பை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகம் சொல்கிறாரு. இது வந்து முருகப்பெருமான் அவர் ஒரு குழந்தையாக இருந்தார். நம்ம வந்து இப்போ விநாயகரை பார்த்தோம்னா சதா பாலரூபின்னு சொல்லுவோம், எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பார். ஆனால் முருகன் அப்படி இல்லை, மழலையாக குழந்தையாக அவதரித்தார். இந்த மழலைகள்லாம் போய் எங்கள் சண்முகப்பொயிலே 6 மழலைகளாக அவதரித்து தாமரை மலையிலே விழுந்தாங்க. அவர்களே மழைகளை இழுத்து கார்த்திகை பெண்கள் வளர்த்து பால் ஊட்டி வளர்த்தாங்க.
அவங்க எல்லாம் அம்பாள் சேர்ந்து 6 குழந்தைகளும் சேர்த்து அணைக்க 6 முகம் கொண்ட கார்த்திகேயனாக உருவெடுத்தார். அப்போ சின்ன குழந்தையாக இருந்தார். சிறு குழந்தையாக இருந்தபோதே சின்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டார். அந்த சிறு வயதிலும் பிரம்மதேவனோடு ஒரு ஆர்கியூ பண்ணார் இல்லையா, அவரோட வாதம் பண்ணி அவனுடைய உனக்கு படைப்பு பிரணவத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டு அவனுக்கு பொருள் தெரியாது என்ற பிறகு பிரம்மதேவனை சிறையில் அடைச்சார். அப்போ இந்த சிறு வயதிலே பரமேஸ்வரன் முருகப்பெருமானே நீ பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டு பிரம்மதேவனை சிறையில் அடைச்ச உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கிறாரு. நீங்கள் முறையாக கேட்டால் சொல்லுவேன் அப்படின்னு கை கட்டி வாய்ப்பத்தி நின்றால் சொல்லுவேன்னு சொல்லி அங்கே நிற்க வச்சு சுவாமிநாதனாக இருந்து உபதேசம் பண்ணார். அப்புறம் இன்னும் வளர்ந்த பிறகு திருச்செந்தூரிலே ஒரு பெரும் படையை கொண்டு இந்த தாரகாசுரனை அழித்தார். அப்புறம் திருப்பரங்குன்றத்திலே வள்ளியை தெய்வானை திருமணம் பண்ணார். அப்புறம் தன்னுடைய மனதுக்கு பிடித்த வள்ளியை தேடி சென்று ஓடி ஓடி காதலித்து மனம் பண்ணார் இல்லையா. அப்படி ஒரு புரலாஜிக்கல் குரோத் முருகப்பெருமானுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து அவர் பெரிய நாள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லா நிலையிலும் அவர் அவருடைய அருள் வெளிப்படுகிறது, அவருடைய பெருமையை அந்த 6 படை வீட்டிலையும் நம்ம பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய கருணை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையில் வெளிப்படுது. ஞானமாக வெளிப்படுகிறது, அருளாக வெளிப்படுகிறது, வீரமாக வெளிப்படுகிறது, காதலாக வெளிப்படுகிறது. அப்படி எல்லாம் அந்த நிலையில் ஆனால் அனைத்து நிலைகளிலும் அவருடைய உள்ளத்திலே பக்தர்களுக்கு சவபக்தவானே சர்வதா சானுராகம் அப்படிங்கிற அந்த நிலை மாறவே இல்லை. அந்த பக்தவானே சர்வதா சானுராகம், அவங்க தன்னுடைய பக்தர்களுக்கு காக்க வேண்டும், அவர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தீ அணையாத தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கல, யாகத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கலையா, அதே மாதிரி அந்த எண்ணத்தினால் அவருடைய மார்பு சிவந்திருக்கு அப்படிங்கிறது. இதுதான் இந்த ஸ்வபக்தவானே சர்வதா சானுராகம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு சிவக்குழந்தை, ஒரு குழந்தையாக ஒரு இளைஞனாக ஒரு வாலிபனாக வளர்ந்து ஒரு இளைஞனாக ஒரு அழகான ஒரு பெண்ணை தன்னுடைய மனம் கவர்ந்த அந்த ஒரு பெண்ணை காதலித்து அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டதில் தான் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை அதை தழுவும்போது அவருடைய மார்பு சிவந்தது அப்படிங்கிறது இந்த 2 நாளையும் அந்த வெளிப்புறம் அந்த குங்குமத்தாலே சிவந்தது, இந்த உட்புறம் உள்ள அவருடைய கருணை வெள்ளத்தினாலே இந்த மார்பு சிவந்தது அப்படின்னு நம்முடைய ஆதிசங்கர புராணம் ரொம்ப என்ன அழகாக ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்தியிருக்காருன்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அந்த நிறைய இதில் அந்த ரசம் இதில் கருணை ரசமும் இருக்குது, ஒரு சிங்கார ரசமும் இருக்குது. ரெண்டும் இருக்கிற மாதிரி 2 செய்திகளை இதில் அழகாக சொல்லியிருக்காரு. இந்த அழகான இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு சொல்லி நிறைவு செய்கிறேன். புலிந்தேச கன்யாக நாபோகதுங்க ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீரராங்கம் நமஸ்யாம் மெகும் தாரகாரே தவோரகா ஸ்வபக்தவானே சர்வதா சானுராகம். இது 11வது ஸ்லோகம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் 12வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அந்த பதிவில் நம்ம அடுத்தது மார்பகத்துக்கு கரங்களை பற்றி பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய 12 கரங்கள் எப்படி இருக்காங்க, என்ன விலைகள்லாம் செய்து, என்ன எப்படியெல்லாம் கருணையோடு விளங்குகிறது, அதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நன்றி செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைவு செய்தேன். சிவபெருமானுடைய பேரருட்கருணையும் முருகப்பெருமானுடைய கடாட்சமும் சிவகுடும்பத்தின் பேரருளும் குறையில்லாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய. இந்த ஸ்லோகத்தை அழகாக நம்முடைய டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்கள் அழகாக பாடியிருக்காங்க. அதை நம்ம இணைத்திருக்கிறேன். அதையும் கேட்டு மகிழுங்கள். ஓம் நமச்சிவாயம்.